ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றினா நம்ம இந்தியாவில் நிறைய பாம்பு வகைகள் இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் அதிக விஷம் கொண்ட டாப் 5 மனிதர்களை கொல்லக்கூடிய 5 பாம்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 5th பிளேஸில் எந்த பாம்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுருட்டை விரியன்னு சொல்லப்படுற பாம்பு தாங்க இருக்குது. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த பாம்பாக இருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே வேகமாக தாக்கும் பாம்பு வகையில் இதுவும் ஒன்றா இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா நீளம் ரொம்ப சின்னதாக தான் வளருமாங்க. இது கிட்டத்தட்ட 30லேருந்து 80 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளருமாங்க. இந்த வகை பாம்பு பார்த்தீங்கன்னா எதிரிகளை பார்த்தால் உடல் முழுவதையும் சுருட்டி கொள்ளுமாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் முழுவதையும் சுருட்டி வேகமாக அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குமாங்க. இந்த பாம்பு கடித்து சில மணி நேரத்திலேயே நம்ம சிகிச்சை எடுக்கலைன்னா மூக்கு, பல், ஆசனவாய் போன்ற இடங்களில் ரத்தம் ஏற்படுமாங்க. அது மட்டும் இல்லாமல் கடுமையான இரத்தப்போக்கும் ஏற்படுன்னு சொல்லப்படுதுங்க. இந்த பாம்பால் தாங்க ஆண்டுக்கு சுமார் 5000 பேர் மரணிப்பதா சொல்லப்படுதுங்க. 4th பிளேஸில் எந்த வகை பாம்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியன்னு சொல்லப்படுற பாம்பு தாங்க இருக்குது. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 166 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடிய பாம்பாக இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக அட்டாக் பண்ணுவாங்க. அதனாலே இந்த பாம்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகி போகிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணாடி விரியனோட நச்சுத்தன்மை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு ஒருத்தரை கடித்து 1 மணி நேரத்திலேயே அவங்களோட ரத்தத்தை உரைய வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான விஷம் கொண்ட பாம்பாங்க இந்த பாம்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு கடித்து உடனே நம்ம சிகிச்சை எடுக்கலைன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திலே நம்ம உயிர் பிரிந்துடுமா. இந்த வகை பாம்பால் தாங்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20,000 மனிதர்களை இந்த பாம்பு விஷம் தாக்கி இறந்து போவதாக சொல்லப்படுதுங்க. 3rd பிளேஸில் எந்த வகை பாம்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பாம்புன்னு சொல்லப்படுற நல்ல பாம்பு தாங்க இருக்கு. இந்த பாம்பு கிட்டத்தட்ட 2 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடிய பாம்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாம்பு ஒருத்தரை தாக்க போகுதுன்னா அதுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணுவாங்க. அதாவது அதனுடைய தலைப்பகுதியை படம் எடுப்பது போல் வைத்து நமக்கு எச்சரிக்கை கொடுக்குமாங்க. நம்ம அந்த நிமிடமே அந்த பாம்பிட்ட இருந்து விலகி வருவது நல்லதுன்னு சொல்லப்படுறது. ஏன்னா இந்த பாம்பு கடிச்சதுன்னா அதன் விஷத்திலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாங்க. அதாவது இந்த பாம்பு கடிச்சு 2 மணி நேரத்திலே நம்ம சிகிச்சை எடுக்கலைன்னா அந்த 2 மணி நேரத்திலே நம்ம உயிர் பிரிந்துடுமாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப விஷம் கொண்ட பாம்பா இருக்கு. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏறத்தாழ எல்லா இடத்துலையும் இந்த பாம்பு இருக்குதாங்க. குறிப்பா இந்த பாம்பு எப்போ இனப்பெருக்கம் அதிகமாக செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஜூலை இந்த 3 மாதத்துல தாங்க இந்த பாம்பு அதிகமாக இனப்பெருக்கம் செய்துட்டு வருதுன்னு சொல்லப்படுதுங்க. 2nd பிளேஸில் எந்த வகை பாம்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டு விரியன்னு சொல்லப்படுற ரொம்ப ரொம்ப கொடூரமான பாம்பு தாங்க 2nd பிளேஸில் இருக்குது. இந்த பாம்பின் நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடி வரைக்கும் வளருமாங்க இந்த பாம்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு ஒருத்தரை கடிச்சதுன்னா முதல்ல அட்டாக் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரம்பு மண்டலத்தில் தான் இதை அட்டாக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 1 மணி நேரத்தில் சிகிச்சை எடுக்கலைன்னா அந்த 1 மணி நேரத்தில் இறப்பு நேர்ந்துடுன்னு சொல்லப்படுதுங்க. அந்த வகையான கொடூரமான பாம்புன்னு சொல்லப்படுதுங்க இந்த வகை பாம்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த வகை பாம்பு பார்த்தீங்கன்னா பகலில் மந்தமாகவும் இரவில் சுறுசுறுப்புடன் இருக்குமாங்க. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தூங்குபவர்களை தான் அதிகமாக கடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இது கடிக்கிற இடம்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கை, கால், வாய், தலை போன்ற இடங்களில் தான் இது கொடூரமாக அட்டாக் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த வகை பாம்பு கடித்த பிறகு ஒரே நேரத்தில் வெளியேறும் விஷமானது 60 முதல் 70 பேரை வரைக்கும் கொல்லுமாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே அதிக விஷம் உள்ள 2வது வகை பாம்பாகவும் இதுதாங்க இருக்கு. 1st பிளேஸில் எந்த வகை பாம்பு இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. 1st பிளேஸில் எந்த வகை பாம்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜநாகம்னு சொல்லப்படுற மிக கொடிய விஷம் கொண்ட பாம்பு தாங்க இருக்கு. இந்த பாம்பு தாங்க இந்தியாவிலே அதிக விஷம் கொண்ட பாம்பு வகையில் முதலிடத்துலையும் உலகிலே அதிக விஷம் கொண்ட நீளமான பாம்பு வகையில் இதுதாங்க முதலிடத்துல இருக்கு. இந்த பாம்பின் நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 அடிக்கு வளருமாங்க.
அப்போனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாம்பை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா தயவு செய்து விலகி போகிறது தான் நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த பாம்பு ஒருத்தரை கடிச்சதுன்னா அரை மணி நேரத்தில் சிகிச்சை எடுக்கலைன்னா அதே அரை மணி நேரத்தில் உயிர் பிரிந்துடுன்னு சொல்லப்படுதுங்க. அந்த அளவுக்கு கொடிய விஷம் கொண்ட பாம்பாக இருக்குங்க. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தாங்க அதிகமாக காணப்படும். இந்த பாம்பின் இரை எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பாம்புக்கு பசிச்சுதுன்னா மற்ற அனைத்து வகை பாம்பையும் இது வேட்டையாடி சாப்பிடுதுன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு ஒரு கடியினால் ஒரு மனிதனை கொல்ல வல்லதுன்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா இந்த பாம்பு ஒருத்தரை கடிச்சதுன்னா அவருக்கு 75% இறப்பு விகிதம்னு சொல்லப்படுதுங்க. அப்போனா டெத்து கன்ஃபார்முங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்கை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உள்ள பாம்பு வகையில் நீங்கள் எந்த வகை பாம்பை பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் எவ்வளோ பாம்பை பார்த்துருக்கீங்கன்னு பார்ப்போம்.